வெல்கம் டு ட்ரைஃப்ளோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம பிவட் பாயிண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சென்டரில் ஒரு டாட் மாதிரி இருக்குதுல்ல, அதுதான் பிவட் பாயிண்ட். ஸோ இந்த பிவட் பாயிண்ட் நான் எங்கே வேணால் செட் பண்ணிட்டு நான் வந்து மூவ் ஸ்கேல் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து டோர் மாதிரி ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி செட் பண்ணோம். இந்த இடத்துல இருந்து சென்டர்லேருந்து ரொட்டேட் பண்ணனா எனக்கு வந்து க்ளீனாக ஓப்பன் ஆகாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து அந்த பிவட் பாயிண்ட் வச்சு நம்ம டோர் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுதுன்னா, ஸோ எங்கள் ஆப்ஷன் கிட்ட போயிட்டு ஆரிஜின்ஸ்ன்ட்டு இருக்கும், அது கிளிக் பண்ணனா இப்போ வந்து நம்மளுக்கு XYZன்னு சொல்லிட்டு ஒரு பிவட் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ மூவ் பண்ணனா ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, அந்த பிவட் பாயிண்ட் மட்டும் மூவ் ஆகும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஸ்னாப் பண்ண முடியும். ஸ்னாப்பிங்க்கு வந்து நம்ம இதுக்கு கிளிக் பண்ணிட்டு, ஸோ இதில் வந்து வர்டெக்ஸ் எட்ஜ் ஃபேஸ் இருக்கு. ஸோ நான் இப்போ வர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு நான் பக்கத்தில் எடுத்துன்னு போனேன்னா எனக்கு வர்டெக்ஸ் கிட்ட ஸ்னாப் ஆகும், லைக் இந்த மாதிரி. இதே வந்து எட்ஜுக்கு வேணும்னா எட்ஜு கிட்ட கிளிக் பண்ணிட்டு இப்போ ஸ்னாப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ ஃபேஸ்க்கு வேணும்னாலும் ஃபேஸ் கிட்ட ஸ்னாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்னாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு எட்ஜு கிட்ட வச்சுட்டேன். ஸோ இப்போ ஸ்னாப் வச்சு இப்போ வந்து நான் ரொட்டேட் பண்ணி டோர் மாதிரி ஓப்பன் பண்ணால் இப்போ வந்து ஆரிஜின் வந்து ஆஃப் பண்ணணும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஆப்ஜெக்ட்டில் போயிட்டு நான் வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ டோர் மாதிரி ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து நம்ம வந்து எப்பவுமே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணதுக்கு பதிலாக ஒரு ஆட் ஆன் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணால் நம்மளால் வந்து குவிக்காக வந்து நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து எப்படி எனேபிள் பண்ணணும்னா, இங்கே வந்து எடிட்டில் வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ப்ரிஃபரன்ஸில் வந்து கெட் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இதில் போயிட்டு நம்ம 3D வியூ போர்ட் டைப் பண்ணனா நம்மளுக்கு 3D வியூ போர்ட் கிடைக்கும். இன்ஸ்டால் இந்த மாதிரி வரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிங்கனால எனக்கு இப்படி வருது. ஸோ இங்கே கீழே வந்தீங்கன்னா ஆடன்ஸ் இருக்கும். ஆடனில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிட்டு ஹாட் கீஸ் கிட்ட வந்து மறுபடியும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோம். இதில் வந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு செட் ஆரிஜின் மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஆல்ட் எக்ஸ். ஸோ இப்போ வந்து நான் கண்ட்ரோல் ஆல்ட் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஆல்ட் எக்ஸ் எனக்கு இந்த மாதிரி பை மெனி கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்து ஆரிஜின் வந்து இங்கே இருக்குதா, இப்போ வந்து நான் கண்ட்ரோல் ஆல்ட் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆரிஜின் டு ஜாமெட்ரி நான் கொடுத்தேன்னா என்னோட ஆப்ஜெக்ட் வந்து சென்டரில் போயிடும். இதே வந்து ஆரிஜின் டு பாட்டம் கொடுத்தேன்னா பிவட் பாயிண்ட் வந்து பாட்டம் போயிடும். இப்போ வந்து நான் கீழே இருந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். லைக் இங்கே எங்கேயாவது ஒரு ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணிட்டு நான் வந்து ஸ்கேல் பண்ணேன்னா எனக்கு வந்து க்ளீனாக ஸ்கேல் ஆகும். இதே வந்து நான் சென்டரில் வச்சு நான் ஸ்கேல் பண்ணேன்னா, இப்போ நான் ஸ்கேல் பண்ணேன்னா எனக்கு இங்கே சென்டரில் ஆகும். ஸோ இதே வந்து நம்ம டேபிள் மேலே எங்கேயா வச்சுட்டு இது வந்து நம்ம பாட்டமில் கொடுத்துட்டு இப்போ ஸ்கேல் பண்ணேன்னா இப்போ வந்து எனக்கு க்ளீனாக ஸ்கேல் ஆகும். இப்போ வந்து நான் இது வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜாமெட்ரி டு ஆரிஜின் நான் கொடுத்தேன்னா எந்த இடத்துல ஆரிஜின் இருக்கோ அந்த இடத்துல வந்து ஜாமெட்ரி போயிடும், லைக் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஆல்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கின்னு ஆரிஜின் டு கர்சர். ஆரிஜின் டு கர்சர்னா இப்போ என் ஆரிஜின் வந்து கர்சர் கிட்ட போயிடும், லைக் இந்த மாதிரி. நம்ம வந்து இங்கிருந்து வந்து நம்ம மூவ் ஸ்கேல் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆரிஜினை வந்து நீங்கள் எங்கே வேணால் ஸ்னாப் பண்ணிக்கலாம். லைக் இப்போ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு நான் எங்கே ஸ்னாப் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஆரிஜின் கிட்ட ஸ்னாப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இங்கிருந்து வந்து ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து ஆரிஜின் டு செலக்ட். இப்போ நம்ம வந்து ஃபேஸ் இல்லை வர்டெக்ஸ் எது செலக்ட் பண்ணாலும் அதில் வந்து ஸ்னாப் ஆகும். ஃபார் வர்டெக்ஸ் நான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்துன்னா எனக்கு வந்து இங்கே ஸ்னாப் ஆயிடுச்சு. இதை ஃபேஸ் கிட்ட போனோம்னா ஃபேஸில் வந்து ஸ்னாப் ஆகும். இதை வந்து எட்ஜு கிட்ட போனோம்னா எட்ஜில் வந்து ஸ்னாப் ஆகும் ஆரிஜின். நெக்ஸ்ட் வந்து ஆரிஜின் டு ஜாமெட்ரி. ஆரிஜின் டு ஜாமெட்ரி இது மாஸ் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் வேலை செய்யும், எல்லாமே சென்டரில் போய் ஸ்னாப் ஆகும். ஆனால் யூஸ் பண்ணது வந்து ஆரிஜின் டு ஜாமெட்ரி. இந்த டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இதை டிலீட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். மெஷ் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு வால் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணிட்டு டூப்ளிகேட் பண்ணிட்டு இப்போ நான் இங்கே ரொட்டேட் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து சென்டரில் வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ எனக்கு வந்து இங்கே வந்து வால் மாதிரி வேணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா எடிட் மோடில் போயிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணேன்னா செலக்ட் டு ஆரிஜின். இப்போ வந்து நான் ரொட்டேட் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி க்ளீனாக இதில் போய் நான் -90 ப்ரெஸ் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்கேல் பண்ணேன்னா இப்போ வந்து நான் ஸ்கேல் பண்ணுறேன். ஸ்கேல் பண்ணால் கூட நம்மளால் வந்து இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம ஒரு வால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுலேயே வந்து நான் இங்கே ஸ்கேல் பண்ணேன்னா பாருங்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு மறுபடியும் வந்து இந்த இடத்துல போய் பிவட் பாயிண்ட் வந்து நம்ம செட் பண்ணணும். சாரி, இப்போ வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணால் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ஸ்கேல் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.